ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, பசுபதி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. பழைய காலத்தில் ஞானம் வந்தவர்களும் கூட சாஸ்திர கர்மாவை விட தயங்கினார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இவற்றை தங்களுக்கு அவசியம் இல்லாமலும் கூட தொடர்ந்து செய்து வந்தார்கள். நாமோ சிறிது கூட தயக்கமில்லாமல் ஹாயாக சகல சாஸ்திர தர்மங்களையும் விட்டுவிட்டோம். ஆனால் ஞானியாகத்தான் ஆகவில்லை. ஞானி இல்லை என்றால் தேவனாம் பிரியர்களாகவாவது இருந்தால் அவர்களுக்கு பிரீத்தியால் நாம் செத்துப்போன பின் தேவலோகத்துக்கு போகலாம். தேவலோகம் என்பது ஒரு கேளிக்கை லோகம். அது மோட்சம் அல்ல. மோட்சம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்மானந்தத்தை சாஸ்வதமாக தருவது. தேவலோகம் என்பது நம் வைதிக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீர்கிற காலம் வரைக்கும் மட்டுமே போக போகியங்களை தருகிற இடம். புண்ணியம் தீர்ந்த பின் பூலோகத்துக்கு திரும்பத்தான் வேண்டும். மோட்ச சுகத்துக்கும் தேவலோகம் என்கிற ஸ்வர்க்கத்தின் இன்பத்துக்கும் அஜக ஜாந்தரம் இருந்தாலும் துக்கமும் கஷ்டமும் நிறைந்த மனுஷலோகத்திலிருந்து நாம் தேவலோகத்துக்காவது போனால் விசேஷம்தான். நாம் இதற்காகவே வழி பண்ணிக் கொண்டிருக்கிறோமா? அதுவும் இல்லை. தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதிக கர்மங்களை விட்டுவிட்ட பின் அவர்களுக்கு எப்படி பிரியமானவர்களாக ஆவோம்? நாம் நரகவாசியினாம் பிரியர்களாகவே இருக்கிறோம். நரகத்தில் இருப்பவர்கள் நமக்கு துணையாக இவர்களும் வரப்போகிறார்கள் என்று நம்மை பற்றி பிரியமாக எண்ணுகிற ஸ்திதியில்தான் இருக்கிறோம். துஷ்டர்களாக இருப்பதை விட அசடுகளாக ஆவது சிலாக்கியம். முதலில் நாம் அசடுகளான தேவனாம் பிரியர்களாக ஆக வேண்டும். அப்புறம் பசுபதி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டை அவிழ்த்து விடுவார். தேவலோகத்தை விரும்பாமல் பற்றின்றி கர்மா செய்தால் இக்கர்மாவே சித்த சுத்தி தந்து ஞானத்துக்கு வழிகோலும். அப்புறம் தேவதைகளின் பிரியத்தையும் அப்பிரியத்தின் பொருட்படுத்தாத ஞானியாகலாம். அப்போது பசு ஜீவன், பாசம் கயிறு, பதி ஈஸ்வரன் என்கிற மூன்றில் பசுவும் பாசமும் போய் பதி மட்டுமே இருக்கும். பசுவன நாமே பதியாகி இருப்போம். சைவ சித்தாந்தத்தில் பசு பதி பாசம் என்று எதை சொல்கிறார்களோ அதுதான் ஆதிசங்கரின் அத்வைத வேதாந்தத்தில் ஜீவன் பிரம்மம் மாயை என்று சொல்லப்படுகிறது. சங்கரரும் பசு பாசம் என்ற பதங்களையே சௌந்தரிய அழகிற ஸ்லோகம் ஒன்றில் பிரயோகித்திருக்கிறார். சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பசுபாச வெதீகர பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம த்வத் பஜனவான். அம்பிகே, உன்னை எவன் பூஜிக்கிறானோ அவன் பசு பாசம் என்கிறவற்றின் சேர்க்கையால் உண்டாகிற விபரீதத்தை போக்கிக் கொண்டு சதா காலமும் பரமானந்தம் என்ற ரசத்தையே ருசிக்கிறான். ஓம் நம சிவாய. இத்துடன் இந்த அருளுரை நிறைவுற்றது. அடுத்த பதிவில் தேவர்கள் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிதை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.